ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹாலிவுட்ல ஜான்சினாவோட நடிப்புல வெளியான லிட்டில் பிரதர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோவான ஜான்சினா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு அவரோட வாழ்க்கைய அவர் ஃபேமிலியோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவருக்கு வந்து என்ஒய்சி அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோல அவருக்கு வந்து சான்ஸ் ஒன்று கிடைக்குது. அதனால அந்த ஷோக்காண்டி அவரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவரோட கடந்த காலத்துல ஸ்கூல் டேஸ்ல வந்து சேரிட்டில இருக்கும்போது ஒரு பிரதரை வந்து அவர் தத்தெடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரு வந்து 24 வருஷம் கழிச்சு திருப்பி ஜான்சினா பார்க்கறதுக்காண்டி அவங்க ஊருக்கு வராங்க. அவரு வந்த பிறகு ஜான்சினாக்கும் அவருக்கும் என்ன சம்பவம்லாம் ஆச்சு, அவர் நினைச்ச மாதிரியே அந்த ரியாலிட்டி ஷோல அவரு ஜெயிச்சாரா இல்லையா, இந்த தம்பி வந்து ஜான்சினாவை என்ன சம்பவம்லாம் பண்ணி அவரோட சான்ஸ் எல்லாத்தையுமே கெடுத்தாரு, கடைசியில என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் மேட் ஸ்பேசர் வந்து அவரோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு அமெரிக்கன் காமெடி படத்த எப்படி கொண்டு போணுமா, மக்களுக்கு புடிக்குமோ அத நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஜான்சினாவும், எரிக்கும் வர அந்த காமெடி காட்சி எல்லாமே அனல் பறக்குறாப்புல சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அவரோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, அந்த ரியாலிட்டி ஷோக்காண்டி அவர் சில சம்பவம்லாம் ஜான்சினா வச்சு பண்ண ஆரம்பிப்பாங்க. அத வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் லாங் ஷாட்ல, க்ளோஸ் ஷாட்லாம் வச்சு சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாரி அவங்க லிட்டில் பிரதர்ன்னு சொல்ற அந்த எரிக் பண்ற அந்த காமெடி காட்சி எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அந்த ரெசார்ட்டா இருக்கட்டும், அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த சீனா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நம்ம சினிமாட்டோகிராஃபர் வந்து சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் டான் வந்து அவரோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காரு. காமெடிக்கு ஏத்த மாரியே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வச்சு, ஹீரோக்கு தனியா, அவங்க லிட்டில் பிரதருக்கு தனியா அப்படின்னு தனித்தனியா வச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். படத்துல டைரக்டர் மேட் ஸ்பேசர் வந்து கதைக்கு ஏத்த மாரி நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அதுலயும் முக்கியமா காமெடியா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், இது எல்லாமே டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காம நல்லா கொண்டு போயிருக்காரு. அதே மாரி டைரக்டர் வந்து ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ற அந்த கருத்த சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, அந்த லிட்டில் பிரதர்ன்னு சொல்ற அந்த எரிக்குக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஃபேமிலி எதுவுமே இருக்காது. அவரு வந்து மொத்தமா 17 குடும்பத்துக்கிட்ட வாழ்ந்திருப்பாரு. அந்த 17 குடும்பமுமே நம்ம எரிக்க வந்து அவாய்ட் பண்ணி புறக்கணிச்சுருவாங்க. அதனால ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ட், அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எப்படி அவங்கள பார்த்துக்கணும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் எமோஷன் கலந்து காமெடியா நம்ம டைரக்டர் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இது வந்து ஒரு 18+ படம் தான். அதனால இந்த படத்துல வர காமெடி காட்சி எல்லாமே கொஞ்சம் 18+ஆ தான் இருக்கும். அதனால இந்த படத்த ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறத அவாய்ட் பண்ணிருங்க. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான Netflixல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடயே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 8.3 குடுக்கலாம். இந்த படத்த ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறத அவாய்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.